ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுலேயும் குக்கரில் எப்படி மாங்காய் சாதம் செய்யறதுன்றதை பார்ப்போம். ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சாதா அரிசி தான். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 2 கீரி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துண்டு, பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு. இப்போ ஆயில் ஊற்றிப்போம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஒரு மாங்காவை நல்லா துருவிக்கிட்டேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சிறிதளவு வேர்க்கடலை, 50 கிராம் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கினேன். கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு பொரியட்டும். பெருங்காயம் சிறிதளவு. கடுகு பொரியும் போதே இந்த சைடு இஞ்சி போட்டுருந்தாங்க. இஞ்சி எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் அப்படியே ஆயிலில் இறங்கும். பச்சை மிளகா, கீரையே பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. வேர்க்கடலை போடணும், நான் மறந்துட்டேன். அதில் இந்த பக்கம் போடணும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க, சும்மா கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். மாங்காவை கொட்டிடுவோம். மஞ்சள் பொடி போட்டுருவோம். லேசாக வதக்குவோம். குக்கரில் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. சாப்பாடு உதிரியாக வடித்து தான் கிண்டுவாங்க. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. சாரிங்க, 2.5 டம்ளர் சொல்கிறதுக்கு 1.5 டம்ளர் சொல்லிட்டேன். 2 டம்ளர், இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த 1.5 டம்ளருக்கு தேவைப்பட்ட உப்பு ஒரு டீஸ்பூன் இருக்கும், பெரிய ஸ்பூனில். தண்ணி லைட்டாக கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. காயில் எதுவும் இல்லைல்ல, அதனால் இன்னும் கொதிக்க தேவையில்லை அதிகமாக. இப்போது திறந்தே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சிங்களா, பாதி கொத்தமல்லி இப்போ போட்டுடணும் அந்த வாசனைக்கு. அப்புறம் பாதி இறக்கும்போது போடணும். இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. இதுக்கு சைடிஷாக பலாக்கொட்டை வறுவல், ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு பலாக்கொட்டை வறுவல் வேக வச்சு உரித்து வச்சுருக்கேங்க. சிம்பிள் மாடலில் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ஒரு விசில் வந்துருச்சுங்க குக்கரில். அதுக்குள்ளே நம்ம கடுகு போடுவோம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், இதில் 2 டீஸ்பூன், குட்டி டீஸ்பூனான்றதால 2 டீஸ்பூன். இது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு அதை கரைச்சிக்கணும். கொஞ்சம் உப்பு, நல்லா கலக்கணுங்க அந்த மிளகாத்தூளை. இப்படி கடுகு பொரிஞ்சிச்சிங்களா, பூண்டு போடணும், கருவேப்பிலை, அப்புறம் இந்த மிளகாத்தூள் தண்ணி. பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் பிரிவு வரலாம், நல்லா வதக்கணும். அப்படி ரொம்ப சிம்பிள். அந்த மாங்காய் சாதத்துக்கு காரசாரமாக ஒரு கூட்டு பலாக்கொட்டை. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்க. வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எமர்ஜென்சினா இந்த மாதிரி இதே ஸ்டைலில் செஞ்சுட்டு நீங்கள் இட்லி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவசர தேவைக்கு. இன்றைக்கி எல்லாம் அவசர உலகமாகிடுச்சு இல்லை, எல்லோரும் ஓடிக்கிட்டே தானே இருக்கோம்.
அதனால் அவசரமாக என்ன சமைக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கற்று வச்சுக்கணும் கண்டிப்பாக. எப்படியும் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நல்லா இருக்குதுன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் குறை மட்டும் ஃபஸ்ட்டு ஆளாக சொல்லிடுவாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். உண்மையாக இருந்தால் ட்ரூன்னு ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜூஸியாகவே இறக்கிடுவோம், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். அவ்வளோதாங்க, சைடிஷ் ரெடிங்க. குக்கரில் ஏற அடங்கின பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். மாங்காய் சாதம். குக்கர் திறப்போமா? வாவ், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக 1.75 தண்ணி வச்சது. இந்த மாசமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை விடவே மாட்டாங்க. புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது செய்கிறதுக்கு ரொம்ப 10 நிமிஷம்தான் ஆச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை குக்கரில் இப்படி செய்கிறதுக்கு. மாங்காய் இருக்குது வீட்டில், உடனடியாக ஒரு சாப்பாடு செய்யணும், வேலைக்கு மணி ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மாங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, சாப்பிட்லாம், டேஸ்ட் அல்லும். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.